ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டிஜிகார்ட் பில்லிங் சாஃப்ட்வேர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்டெண்டர் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்மளே எப்படி நம்மளோட ஓன் பார்கோடை டிசைன் பண்ணுறது, அதை எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்ப்போம். ஸோ வெளியில் இந்த பார்கோட் டிசைனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 500லேருந்து 1000 ருபீஸ் வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுறாங்க. நீங்களே இதை லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைமிங்கும் சேவ் ஆகும், ப்ளஸ் காஸ்ட்டும் சேவ் ஆகும். ஒவ்வொரு பார்கோட் பிரிண்டருக்குமே தனித்தனி பார்டெண்டர் சாஃப்ட்வேர் இருக்குது. நான் டிஎஸ்சி பிரிண்டருக்குள்ள பார்டெண்டர் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணி இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். இப்போது நான் இந்த அல்ட்ரா லைட் எடிஷன் டிஎஸ்சிக்கு உள்ள பார்டெண்டர் சாஃப்ட்வேர் டபுள் கிளிக் பண்ணுறேன். எஸ் கொடுத்துருங்க. ஓகே கொடுங்க. ஸோ இப்போ பார்டெண்டர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகுது. நெக்ஸ்ட் கொடுங்க. ஐ அக்செப்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஸோ இப்போ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இந்த அல்ட்ரா லைட் எடிஷனுங்கிறது ஃப்ரீ தான். இது பிரிண்டர் கூடவே வந்துடும். நீங்கள் பிரிண்டர் வாங்கினீங்கன்னா அவங்க ஒரு சிடி கொடுப்பாங்க. அந்த சிடியிலே இந்த அல்ட்ரா லைட் எடிஷனாக இருக்கும். இது நீங்கள் இதை தனியாக டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கூட இருக்காது. இப்போ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். இப்போ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த பார்டெண்டர் சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் வரும். அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நான் ரன் த அல்ட்ரா லைட் எடிஷன் ஒன்லி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஓகே கொடுங்க. ஏன்னா மற்ற வெர்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதை பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அல்ட்ரா லைட் எடிஷனுங்கிறது மோஸ்ட்லி எல்லாருக்குமே போதுமான அளவுக்கு இருக்கும். நான் ஓகே கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஏ நியூ பார்டெண்டர் டாக்குமெண்ட்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். பிளாங்க் டெம்ப்ளேட்டுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸ்பெசிஃபிக் கஸ்டம் செட்டிங்ஸ் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்கோடு எப்படி டிசைன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். இதில் சிங்கிள் ஐட்டம் ஒரு பேஜில் அதாவது ஒரு ரோவில் சிங்கிள் ஐட்டம் வேணுமா, இல்லை மல்டிபிள் காலம்ஸ் மல்டிபிள் ரோஸ் வேணுமா அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா மல்டிபிள் காலம்ஸ் ஆர் ரோஸ்ங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி இந்த ஆப்ஷன் தான் நமக்கு தேவைப்படும். இப்போ ஒரு ரோவில் உங்களோட லேபிள்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோவில் 2 லேபிள் இருக்குது அப்படின்னா காலம்ஸ் 2ன்னு கொடுங்க. அப்படி இல்லை 3 லேபிள்ஸ் இருக்குன்னா 3ன்னு கொடுங்க. நான் 3 லேபிள்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி ஏன்னா சூப்பர் மார்க்கெட் செக்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 3 லேபிள்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இந்த அன்யூஸ்டு ஸ்பேஸ் யூஸ் பண்ணுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஏரியா காமிக்கும். ஸோ இது நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்ததாக நம்மளோட பார்கோட் லேபிளோட சைஸ் என்னவோ அதை கொடுக்கணும். மோஸ்ட்லி நீங்கள் 35x22 தான் சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம வாங்கக்கூடிய சைஸு. இதில் நீங்கள் ஹைட்டு மட்டும் 22 mm அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா போதும். வித்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லேபிளோட கம்ப்ளீட் வித்தை மென்ஷன் பண்ணுது. ஸோ லேபிளோட ஹைட் மட்டும் நான் கொடுத்தேன்னா போதும். 22 mm கொடுக்குறேன். ஏன்னா நான் இப்போது டிசைன் பண்ண போகிறது 22 mm வச்சு உங்களுக்கு டிசைன் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் உங்களோட சைஸ் வேரியேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஹைட்டோ அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். மறுபடியும் ஒரு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டெம்ப்ளேட் சைஸ் கேட்குது. இந்த டெம்ப்ளேட் சைஸ் ஆட்டோமேட்டிக்காகவே இப்போ நம்ம ஹைட் கொடுத்ததுக்கப்புறம் வந்துருச்சு. அதனால் நம்ம செட் மேனுவலிங்கிறது கொடுக்க தேவையில்லை. நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க. மறுபடியும் நெக்ஸ்ட்டு கொடுங்க. இதில் நீங்கள் பேக்ரவுண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஏதாவது தேவைன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நமக்கு தேவைப்படாதுங்கிறதுனால, ஏன்னா நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் டிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன்.
ஃபினிஷ் கொடுத்துருங்க. நீங்கள் ஃபினிஷ் கொடுத்தோடனே ஒரு டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த டாக்குமெண்ட்டில் தான் நம்ம வந்து பார்கோடை நமக்கு எப்படி தேவையோ அதை வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஷாப்போட நேம் வேணும்னா இந்த டெக்ஸ்ட்டுங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் சிங்கிள் லைன் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை டெக்ஸ்டைல்ஸோ அந்த நேம் வந்து இங்கே கொடுத்துக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அருவி சூப்பர் மார்க்கெட்னு கொடுக்குறேன். இதை ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். இதோட ஃபாண்ட் சைஸ் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம். நான் வந்து ஒரு 10 கொடுக்குறேன். இது உள்ளே வந்துடுச்சு. இதை நீங்கள் சென்டர் பண்ணோம்னா இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததான் இப்போ நீங்கள் டிசைன் பண்ணதுக்கு வந்து பார்கோடு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா இந்த பார்கோடுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் நிறைய டைப்ஸ் வெரைட்டி ஆஃப் பார்கோட்ஸ் இருக்குது. கோடு 39 இருக்குது, கோடு 93 இருக்குது. இது எல்லாமே வந்து ஒவ்வொரு பார்கோட் ஃபார்மேட். இது மோஸ்ட்லி நம்ம கோடு 39 தான் வந்து இந்த ரீட்டைல் ஷாப்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா கோடு 128 யூஸ் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்கோடு திக்காக இருக்கும். நான் வந்து கோடு 128 வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பார்கோடு வந்து உங்களுக்கு வந்துடும். இதோட சைஸை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் இந்த பார்கோடு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அதுக்கு வரணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு இந்த எம்பெடட் டேட்டான்னு இருக்கு இல்லையா, இந்த டேட்டா சோர்ஸஸில் 1 2 3 4 5 6 7 8 காமிக்குது இல்லையா, இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த எம்பெடட் டேட்டான்னு வரும். இங்கே உங்களோட பார்கோட் நம்பர் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து 4444ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்ததான் நீங்கள் எம்ஆர்பி ரேட் எது வேணாலும் நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்க முடியும். எல்லாமே இதே மாதிரி தான். ஜஸ்ட் வந்து நீங்கள் அந்த டெக்ஸ்ட் ஐக்கான், அதாவது ஏன்னு காமிக்குது இல்லையா, ஏன்னு ஐக்கான் காமிக்குதுல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இதை கிளிக் பண்ணிட்டு இந்த சிங்கிள் லைனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் வந்து எம்ஆர்பின்னு கொடுக்குறேன். அதே மாதிரி ரேட்டு தேவை அப்படின்னா நீங்கள் இதையே ஜஸ்ட் காப்பி பண்ணி போட்டு அப்படியே எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ப்ராடக்ட் நேம் கூட நீங்கள் வந்து இங்கே மென்ஷன் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ ப்ராடக்ட் நேம் இங்கே மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தேவை. எம்ஆர்பி ரேட்டையும் கொஞ்சம் கீழே இறக்கிடலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த அருவி சூப்பர் மார்க்கெட் இருக்கு இல்லையா, இதை கூட ஜஸ்ட் காப்பி பண்ணி போட்டு அப்படியே இந்த டெக்ஸ்ட்டை வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பெப்பர் வந்து 50 கிராம்ஸ்னு கொடுக்குறேன். இந்த எம்ஆர்பியை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம்னா எம்ஆர்பி காலத்தை செலக்ட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு ஃபாண்ட்டுன்னு இருக்கு இல்லையா, இந்த ஃபாண்ட்டில் வந்து ஸ்ட்ரைக் அவுட்னு கொடுத்துக்கோங்க. டிஃபால்ட்டாக என்ன ஃபாண்ட் இருக்கோ அதே யூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து அது பெட்டராக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா டிஎஸ்சி ஃபாண்ட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து சாஃப்ட்வேரோடு கனெக்ட் பண்ணி பண்ணும்போது அதுதான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டைரெக்டாக எடுக்கிறீங்க அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. நான் ஸ்ட்ரைக் அவுட் ஆப்ஷனை டிக் பண்ணிட்டேன், க்ளோஸ் கொடுத்துட்றேன். இந்த எம்ஆர்பி வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகிருக்கு.
இந்த ருபீஸ்ங்கிறது தேவையில்லை அப்படின்னா எடுத்து விட்டுருங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபியூச்சர் யூஸுக்கு வந்து நீங்கள் அப்படியே ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து இதை சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து நீங்கள் இதை பிரிண்ட் அவுட் கொடுத்துடலாம். இந்த பிரிண்ட் கொடுக்கும்போது நம்பர் ஆஃப் காப்பீஸ் எத்தனை தேவையோ அதை கேட்கும். இப்போ நம்பர் ஆஃப் காப்பீஸ் வந்து 12 காப்பீஸ் தேவை அப்படின்னா 12ன்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் 3 லேபிள்ஸ் டிசைன் பண்ணுறதுனால மோஸ்ட்லி வந்து 3யோட மல்டிப்ளிகேஷனில் கொடுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 3, 6, 9, 12, 15, 18 இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இதோட பிரிண்ட் ப்ரிவியூ பார்க்குறதுக்கு ப்ரிவியூன்னு கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மொத்தமாக 12 லேபிள் காமிக்குது. இப்போ இதை நம்ம பிரிண்ட் கொடுத்தோம்னா நான் டிஎஸ்சி பார்கோட் பிரிண்டர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால டைரெக்டாக டிஎஸ்சி பார்கோட் பிரிண்டரில் போய்ட்டு இது வந்து பிரிண்ட் ஆகிடும். பிஆர்என் ஃபைலாக எடுக்கணும் அப்படின்னா பிரிண்ட் டு ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா பிஆர்என் ஃபைலாகவும் எடுத்துக்க முடியும். 2 ஆப்ஷனுமே இருக்குது. நீங்கள் டைரெக்டாகவும் பார்கோடை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை சாஃப்ட்வேருக்கு கனெக்ட் பண்ணோம்னா இந்த பிஆர்என் ஃபைலாக வந்து நீங்கள் இதை கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். நம்ம இப்போ பிரிண்ட்னு கொடுத்துட்டோம்னா இது வந்து பிஆர்என் ஃபைல் வந்து சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த பிஆர்என் ஃபைலை வந்து எப்படி சாஃப்ட்வேரோட கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ வந்து நம்ம பார்டெண்டர் சாஃப்ட்வேர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பேசிக்காக பார்த்துட்டோம். இந்த வீடியோ மோஸ்ட்லி வந்து எல்லா பார்கோடும் டிசைன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு மேலே ஆப்ஷன்ஸ் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறையவே நான் அப்டேட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.